ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா இப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கேரட், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் பீன்ஸ், 1 கப் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட நீங்கள் வேறு ஏதாச்சும் காய்கறிகள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பவுலுக்கு மாற்றியாச்சு. அடுத்து இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது டைரெக்டாக அப்படியே வேக வைக்காமல் குக்கரில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பவுலில் குக்கர் உள்ளே வச்சுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகள் வேகிற டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்து இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிட்டதும் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதும் வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டைம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காய்கறிக்கு தேவையான உப்பை காய்கறி வேக வைக்கும் போதே சேர்த்துட்டோம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்திருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். பாருங்கள், காய்கறி கொஞ்சம் கூட குழையவே இல்லை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 75% காய்கறிகள் வெந்திருந்தால் போதுமானதாக இருக்கும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதோடு நம்ம அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிரை கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது 1 நிமிஷம் கொதித்ததும் இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் குருமா நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியாக இதோட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பாலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கலாம்.
நம்ம பொதுவாக வீட்டில் செய்யக்கூடிய வெஜிடபிள் குருமாலெல்லாம் பாலும் தயிரும் சேர்க்க மாட்டோம். ஆனால் அவங்க புளிப்புத்தன்மைக்காக தயிர் சேர்ப்பாங்க, தக்காளியை குறைச்சிடுவாங்க, ஒரு க்ரீமியான டேஸ்ட்டுக்காக கடைசியாக பால் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த குருமாவில் தயிரும் பாலும் சேர்க்கறதுனால இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒன் டைம் கலந்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டா, இட்லி, தோசை எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்பவே சூப்பராக ஆப்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.